ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடிஎம் டெய்லரிங். நம்ம வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போன வீடியோலேயே நான் 40 சைஸ்க்கு உண்டான ப்ளவுஸ் பேக் கட்டிங் பார்த்தேங்க. இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக ஸ்லீவ் கட்டிங் பார்க்கலாம். பேக் கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எனக்கு பட்டிக்கு தகுந்த மாதிரி கிளாத் இருந்ததுனால நான் அப்படியே பட்டிக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நான் வீடியோவில் காட்டலைங்க. அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன். அதுக்காக ரொம்ப சாரிங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட் பக்கம் திருப்பி நாம் 4ஆக மடிச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் எனக்கு கீழே ஈவனாக இல்லை, அதனால் நான் ஈவன் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே திருப்பி இப்படியே திருப்பி ஆப்போசிட் பக்கமாக திருப்பி நம்ம கைக்கு துணி 4ஆக தான் மடித்து போட்டுக்கணுங்க. அப்புறம் நீங்கள் கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடித்து 1 இன்ச்சில் நீங்கள் ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் தையலே அடிச்சுக்கிறதுனால நான் 1/4 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் சைடெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக காட்டு வேலைக்கு அதிகமாக ப்ளவுஸ் வாஷ் பண்ணதுனால எங்களுக்கு எம்மிங் தையல் பிரிஞ்சு போயிடுது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக எங்களுக்கு தையலை அடித்து கொடுங்கன்னு கேட்டதுனால நான் இப்போ எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெயிட் தையலாக தான் போட்டுக்கிறேன். 1/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹெம்மிங் வேணுன்னா கண்டிப்பாக 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறப்போ நமக்கு ஒரு மர ஸ்கேல் கண்டிப்பாக தேவைப்படுங்க. இது ஒரு டேப் மெஷர்மெண்ட்டுங்கிறதே சரியாக எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு நான் அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிட்டேன். அதுக்காக ரொம்ப சாரிங்க. நான் வீப்பட்டிகிட்டு இருக்கிற கை தான் எடுத்துக்கிறேன். எனக்கு 2 கையுமே இது 1/2 இன்ச்சுக்கு பக்கமாக ஏற்றி தாழ்த்தி இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு மாதிரியே இருந்தது. இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்காக நம்ம கட்டிங் வச்சுக்கலான்ட்டு வச்சுக்கிட்டேன். நீங்கள் ஒரு நிமிஷம் ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக இருந்தால் நீங்கள் அயர்ன் பாக்ஸ் வச்சு அயர்ன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அயர்ன் பாக்ஸ் இல்லாதனால நான் அயர்ன் பண்ணலை. இப்போ கையோட சுற்றளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹாம்கோல்கிட்ட அதாவது ஏற்றி தாழ்த்தி இருந்தது, அதுக்கு நடு சென்டரில் நான் கரெக்டாக மார்க் வச்சுக்கிட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுட்டேன். அதே மாதிரி கையோட முழு நீளத்துலேயும் நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் நான் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே 1/2 இன்ச்சு நம்ம கம்பல்சரி ஷோல்டருக்காக இருந்தாலும் கை ஜாயின் பண்ணுறதுக்காக இருந்தால் கண்டிப்பாக விடணும். அப்போ தான் நமக்கு கொஞ்ச நாள் நம்ம ப்ளவுஸ் போட போட தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். எனக்கு கையோட உயரம் முழு நீளம் எனக்கு 5.25 தான் இருந்தது. 5.25ங்கிற ஹாம்கோல் அந்த ரவுண்டு எடுக்கிறதுக்கு நான் 2.25 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன். 3.5 வரைக்கும் தான் நம்ம அப்படி வச்சு கம்மி பண்ணி ஆம்கோல் ரவுண்டு எடுத்துக்கலாம். இப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கை உடம்பு பகுதி போடுறப்ப கொஞ்சம் டைட் இல்லாமல் இப்படி கை மேலே தூக்குனா ஆம்கோல்கிட்ட கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அவிகளுக்கும் சரியாக சொல்ல தெரியாமல் இருக்கும். நமக்கும் அது அளவு ப்ளவுஸ் போட்டு பார்க்க மாட்டோம். கொடுத்த உடனே அப்படியே வாங்கி கட் பண்ணிடுவோம். அதனால் அதில் நிறையா மிஸ்டேக் வருது. நீங்கள் ஏதாவது என்கிட்ட கமெண்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 1/2 இன்ச்சு வச்சு நீங்கள் ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா நம்ம பேக் பீஸ் வச்சு ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிருக்கிறோம் இல்லைங்க, அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் சைடு வச்சு இந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பேக் சைடு வச்சு தான் நமக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நமக்கு ரெண்டுமே சரிசமமாக இருக்கணும். நீங்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் அப்புறம்தான் கட் பண்ணணும். எவ்வளோ ஒரு அர்ஜென்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு நம்ம 10 தடவை எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு மடிச்சடிக்கிறதுக்கு மேலே விட்டுட்டு அந்த மார்பு சுற்றளவுக்கு நம்ம ஒரு அர்க்காத் பண்ணியிருக்கிறோம்ல, அதோட மார்க்கும் ஹாம்கோலில் போட்டதும் எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த ரெண்டும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் நம்மளால் ப்ளவுஸ் கரெக்டாக தைக்க முடியும். தைச்சி உடம்புல போட்டால் தான் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ அந்த கவ் மாதிரி வரைஞ்சிக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு தான் நான் வரைஞ்சிக்கிறேன்.
அப்போ தான் நமக்கு கரெக்டாக அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் 1.5 இன்ச் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அவங்க உடம்பு சைஸை பொறுத்து மாறுபடும். எங்கள் உயரம் நான் மறுபடியும் சொல்கிறேங்க, உயரத்துலேருந்து 5.25 எடுத்துருக்கிறேன் முழு உயரம். அப்புறம் அதில் 2.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். 2.25 வச்சு இந்த மேலே தையலுக்காக அரேஞ்ச் விட்டோம்னா அதுலேருந்து நம்ம 1.5 இன்ச் எடுத்துருக்குறோம். எனக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வச்சு காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த சைடு வந்து அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது. கை தூக்குனாவே இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்த மாதிரி இருக்குதுன்னு அவங்க ஒரு மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அளவு வந்து நான் போட்டு காட்ட சொல்லலை. நீங்கள் வந்து அடுத்தவங்க ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறவ வந்தால் நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்க்க சொல்லி அப்புறம் பார்த்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ அவ்வளோதாங்க ஸ்லீவ் கட்டிங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. அப்புறம் நம்ம பேக் சைடு வந்து 3 தையல் போடுறதுக்காக எக்ஸ்ட்ரா தையல் விட்டோம்ல, அது வந்து 1.5 இன்ச்சு நான் பேக் சைடு விட்டுருக்குறேன். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் நம்ம வந்து 1.5 இன்ச்சு விடணும். அதில் 1 இன்ச்சு விட்டிங்கன்னா இதுலேயும் 1 இன்ச்சு விடுங்க. அதில் 1.5 இன்ச்சு விட்டிங்கன்னா இதுலேயும் 1.5 இன்ச்சு விடணும். அப்போ தான் வந்து கரெக்டாக தையல் வந்து மேட்ச் ஆகும், ஸ்ட்ரெயிட் தையல் வரும். தொடர்ந்து என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.